என் அன்பு தமிழ் சொந்தங்களை டிடி சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போ நகைக்கடன் தள்ளுபடி வந்து நான் ட்ரெண்டிங்காக நம்ம போயிட்டு இருக்குது. அதாவது நகைக்கடன் தள்ளுபடிக்கான இன்னும் அரசு அறிவிக்காவிட்டாலும் கண்டிப்பாக 3,000 நகை தள்ளுபடி 2026 கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி நமக்கு வந்திருக்குது. இதன் அடிப்படையில் வந்து இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. இதே அடிப்படையில் வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி மட்டும் இல்லாமல் பல தள்ளுபடிகளை வந்து திமுக அரசு அறிவிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எடப்பாடி திரு பழனிசாமியோட வியூகம் வந்து வேற லெவலில் திரும்பி இருக்குது. இந்த தடவை எப்படியாவது திமுக அரசை வீழ்த்திட்டு அதிமுக வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவில் அவங்க கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி அமைக்கிறது சம்பந்தமாகவும் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. எடப்பாடி திரு பழனிசாமி என்ன சொல்லியிருக்கிறாரு ஒரு செய்தியை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். கூட 2026 நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் எந்த அளவுக்கு வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு ஹாப்பி மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை இருந்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, 2026 சட்டசபை தேர்தலில் நகைக்கடன் தள்ளுபடிக்கான அனைத்து ஓட்டத்தை இப்போது ஆரம்பிச்சிருக்குது திமுக அரசு. அதை வந்து எடுத்து உடைக்கணும்னு சொன்னால் அதிமுக வந்து வேற லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதா சொல்லிட்டு அந்த கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிற எடப்பாடி திரு பழனிசாமி இதன் அடிப்படையில் பன்னீர்செல்வத்தை வந்து கண்டிப்பாக நாங்கள் சேர்க்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சசிகலா குரூப்பு தினகரன் அவங்களை யாரையும் சேர்க்க போகிறதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. செங்கோட்டையன் கூட சேர்ந்து சலசலப்பு இருக்குது. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் சேர்ந்துருவோம். ஆனால் இந்த வரக்கூடிய 2026 எலெக்ஷனில் திமுக அரசுடைய கொள்கை ரீதியான அந்த அறிவிப்பை விட வேற லெவலுக்கு நம்ம வந்து கொண்டுட்டு வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ தாவேகா விஜய் வந்து யார் கூட கூட்டணி அமைக்க போறாருங்கிற ஒரு விஷயம் தெரியல. தாவேகாவோட நிலைப்பாடு என்னங்க அப்படிங்கிறதும் தெரியல. விவசாய மக்களுக்கு வந்து தள்ளுபடி கொடுப்பாரா, பயிர்க்கடன், நகைக்கடன், சுய உதவி கடன், கல்வி கடன்லாம் தள்ளுபடி பண்ணுவாரா அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அவர் ஆனந்த் புஷி அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவர் வந்து ஒரு புதிய செய்தியை வெளியிட்டிருக்காரு. நம்ம திமுக அரசுடைய ட்ரெண்டிங்கை பார்த்துட்டு நம்ம வந்து தேர்தல் அறிக்கையில் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா வேற லெவல்னா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. குடும்ப தலைவிக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. சார், நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ 2026 நகைக்கடன் தள்ளுபடியில் அதிமுக தாவேகாவுடைய நிலைப்பாடை பற்றி நான் கொஞ்சம் சொல்லியிருந்தேன். அதனால் 2022 வந்து யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்கிறோம் அவங்களுக்கு வந்து முன்னுரிமைனாக்கா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பேரில் 30,000 பேருக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து பணம் கிடைக்காம இருக்குது. அவங்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு கிராமில் வந்து ஜஸ்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டவங்களும் இந்த தடவை வந்து கூட்டுறவு வங்கிகளில் மத்திய கூட்டுறவு வங்கியில் வச்சுருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. நிறைய நண்பர்கள் என்னுடைய கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, பொதுத்துறை வங்கியை பற்றி கேட்குறீங்க. கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த நிமிஷம் வரைக்கும் மார்ச் பட்ஜெட் கூட்டத்தோட தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். அதனால் முதலமைச்சர் வந்து நம்ம பொதுத்துறை வங்கிகளுக்கு கொடுக்கல. ஏன்னா முன்னாடி வந்து கலைஞர் கொடுத்துருந்தார், அவங்க அப்பா கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து இப்போ வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சரும் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வந்து மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த கோரிக்கையில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து இந்த 2026 அதாவது சட்டமன்ற தேர்தலில் வந்து தேர்தல் அறிவிப்பில் வந்து தேர்தல் வாக்குறுதியில் வந்து அனைத்து பொதுத்துறை வங்கிகளிலும் கூட்டுறவு வங்கிகளிலும் அதாவது மத்திய கூட்டுறவு வங்கிகளிலும் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். புதிய செய்தி வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதாவது நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கூட வந்து உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் கூட்டுறவுத்துறை வங்கிகள் மூலமாக இந்த பணத்தை கொடுக்கலாமா, பொதுத்துறை வங்கி மூலமாக இந்த பணத்தை கொடுக்கலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல செய்திகளும் போயிட்டு இருக்கிற அடிப்படையில் அன்பு தமிழ் சொந்தங்களே, 2021 2022 யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்கிறதுக்கு முடியாமல் போய் மேல்முறையீடு செஞ்சு காத்திருக்காங்களோ அவங்களுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மேல்முறையீடு செஞ்சவங்கள ப்ரூஃப் நீங்கள் வச்சிருக்கணும். நீங்கள் மேல்முறையீடு செஞ்ச காப்பி ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட்ஸை தயவுசெய்து தெரிவிங்க. அதுக்கான விவரங்களை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த நேமை வந்து நம்ம வந்து அரசுக்கு ஒரு கோரிக்கை அனுப்புவோம். யாரெல்லாம் நகைக்கடன் வச்சுட்டு ஒரு கிராமில் போயிடுச்சு, பார்ட் அமௌண்ட் கட்டியிருந்ததுனால போயிடுச்சு, ஒரே வீட்டில் 2 பேர் கடன் வச்சிருந்தோம் போயிடுச்சு, கார் வச்சிருந்ததுனால எனக்கு கொடுக்கல, வீடு இருந்ததுனால எனக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் மனு கொடுத்துருப்பீங்க. அதோட காப்பி ஏதாவது நீங்கள் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஸோ நம்ம வந்து அரசுக்கு வந்து மக்களுக்கும் இடையில ஒரு பாலமாக செயல்படுவோம். இந்த அடிப்படையில் வந்து நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் அவங்க குரூப்புக்கு வந்து நம்ம இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இதுக்கான ரிலாக்ஸேஷன் எந்த செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஸ்கஷன் பண்ணி நான் உங்கள் வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் எல்லாரையும் தொடர்பு கொள்கிறேன். நான் ஒரு ஊரில் வந்து 10 பேர் 20 பேர் பார்க்கலாம், 50 பேர் பார்க்கலாம். ஒரே நேரத்தில் 1 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் பார்க்கணும்னு சொன்னேன். நம்ம டிடி சேனல் உங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம கம்யூனிகேஷனை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம டிடி சேனல் வந்து ஒரு பாலமாக நமக்கு அமைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களோட ஒத்துழைப்பு
சேனலுக்கு தேவை. 2026 3 சவரன் நகைக்கடன் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நம்பிக்கையை ஊட்டி இருக்கிறாங்க இந்த 3 கட்சியில் இருக்கிறவங்க. அதே சமயத்தில் திமுக அரசு ஒரு படி மேலே போய் அதிகமாக கொடுக்குமா அப்படிங்கக்கூடிய செயல்பாடுகளும் நமக்கு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா உடனே நம்ம வச்சுருவோம். இப்போ நீங்கள் 3 பொண்ணு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சப்போஸ் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே ஏதாவது செய்தி வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 பவுன் தனியாக வச்சுட்டு இந்த 3 பவுனை எடுத்துருங்க, இல்லை 2 பவுன் ரெண்டுமே இருக்கட்டும். சப்போஸ் 2க்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏதாச்சும் 1 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குழப்பிடணும்னு பார்க்காதீங்க. 5 சவரங்கிறது கன்ஃபார்ம், 3 சவரங்கிறது வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு இடையில ஏதாவது மாற்றம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு 5 மாதம் காலம் இப்போ நம்ம வந்து வங்கியில் வந்து நம்ம நகைக்கடன் இருந்ததுனாவே நமக்கு வந்து தள்ளுபடி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட்டு போவாங்க ஒரு 40 நாள் ஒரு 60 நாள் கேப்பில் போவாங்க, அவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் காலமாவது உங்கள் நகை வந்து கூட்டுறவு வங்கிகளில் இருக்கணும், வங்கிகளில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்த வங்கிங்கிறதுலையும் புதிய செய்திகள் வந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் திமுக அரசுடைய சாதனைகள் பட்டியலில் வந்து நம்ம வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் மக்களுடைய வேதனைகளை வந்து நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ 2 பேருக்கும் இடையில கம்யூனிகேஷன் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம யூடியூப் சேனல் மூலமாக உண்டு பண்ணி தர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அந்த வெற்றியை வந்து நீங்கள் உங்கள் செலிப்ரேஷன் கூட நான் சேர்ந்து லைவ் வீடியோவாக நான் போட்டு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறது உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களை புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.